ஏய், நான் தெரியாம தான் கேக்குறேன். மனுஷங்களாடா நீங்களா? மனுஷங்களாடா? இவ்ளோ தூரம் இவ்ளோ கிரைம்ஸ் நடக்குது, இப்படியெல்லாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்னு போஸ்ட் பண்ணா, ஏதோ ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு சரியில்லை, தப்பா இருக்கு, விஜய் வந்தது பிடிக்கல, அதனால ஆப்போசிட்ல ஏதோ பண்றாங்க. ப்பு, கேவலமா இல்ல உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? எவ்வளவு கேவலமான முட்டு தெரியுமா இதெல்லாம்? டிஎம்கே ஆட்சியில இருந்தப்போ இதெல்லாம் நடந்துச்சுல, நியூஸ்ல வந்துச்சுல. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இதுக்கெல்லாம் காரணம் சிஎம் தான், சிஎம் எதுவுமே செய்யல, நாங்க மாற்று அரசியல் கொடுக்க வரோம், நாங்க இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் நடக்காம பாத்துப்போம், பெண்கள் பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். இதான் நீங்க பெண்கள் பாதுகாப்பு கொடுக்குற லட்சணமாடா? என்னடா, என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளவு ஃபேக் ஐடிஸ், எவ்வளவு ஃபேக் ஐடிஸ்ல உட்காந்துன்னு ஐயோ அண்ணனை போய் இப்படி எல்லாம் பண்றாங்களே, இப்போ டிஎம்கே தான் ஏதோ சதி பண்ணுது, என்ன டிஎம்கே காரன் போய் ரேப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கானா, கொலை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கானா? அதான் சொல்ல வரீங்களா? அப்ப டிஎம்கே ஆட்சியில நடந்ததெல்லாம் டிவிகே காரணங்க பண்ணிட்டு இருந்தீங்களா? என்னடா பேசுறீங்க? என்ன மெசேஜ் பண்றீங்க? இல்ல உங்க உங்க குடும்பத்துல எல்லாம் பொம்பளைங்க இருக்காங்களா இல்லையா? பெண் குழந்தைங்களா இருக்கா இல்லையா? ஒரு கிரைம் நடந்துச்சா தனி மனித ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். இததான் நாங்க அன்னில இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அது டிஎம்கே இருக்கும்போது நாங்க அதை தான் சொன்னோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? தனி மனித ஒழுக்கம்லாம் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் தான் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள், சிஎம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்ப அந்த வாயெல்லாம் இப்ப வாடகைக்கு விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? அண்ட் இன்ஃபுளுசஸ் எங்க போனானுங்கன்னே தெரியல, யூனிஃபார்ம் போட்டு போய் ஓட்டு போட்டானுங்க. இப்ப கேள்வி கேட்க எந்த நாய்க்கும் துப்பு இல்ல. நீங்களாம் என்ன மனுஷங்க தானாடா? மனுஷங்க தானா நீங்களாம்? ஒரு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டீங்களா? நியாயம் வேணும், தப்பு பண்ணவனுக்கு தண்டனை வேணும், கேட்க மாட்டீங்களா? அதாவது அவன் வீட்டுல நடக்கிற வரைக்கும் எல்லாம் இப்படிதான் இருக்கும் இல்ல? எப்படி வேணா முட்டு கொடுக்கலாம், என்ன வேணா பேசலாம் இல்ல? வாய் இருக்குல்ல, வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம் இல்ல? கேள்வி கேட்கறவங்கள அசிங்க அசிங்கமா பேசணும். இந்த ரூட் மாஃபியால இருக்கிற நாய்ங்க கமெண்ட் செக்ஷன்ல அப்படி பேசுறீங்களே, நிஜமா காசுக்காக இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பண்றீங்களே, எந்த விஷயமா இருந்தாலும் வந்துடுறீங்களே. உங்க வீட்டுல எல்லாம் பொம்பளை குழந்தைங்க இருக்கா? பொம்பளைங்க இருக்காங்களா? இதே விஷயம் நாளைக்கு உங்களுக்கு நடக்கும்போதுதான் அதோட வலி தெரியும். ஏன் இத்தனை பேர் வாய்ஸ் அவுட் பண்றாங்கன்றதுக்கான விளைவு அப்பதான் தெரியும். ஒரு 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 ஆதரவு குரல் கூட ஒரு சிஎம் கிட்ட இருந்து வரலடா இத்தனை நாளா. இவ்வளவு கிரைம்ஸ் நடக்குதே, இதெல்லாம் நான் சரி பண்றேன் இல்ல, இந்த இந்த மாதிரி நடந்துருச்சு, அவங்க குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள், வாயவே திறக்க மாட்டாரா நீங்க கூட்டு வந்த சிஎம்? அவரை கேள்வி கேளுங்கடா. அப்படின்னா இதுக்கும் டிஎம்கே தான் காரணம்னு சொல்றீங்க. கரண்ட் கட் ஆனாலும் டிஎம்கே, அப்ப டிஎம்கே தான் ஆட்சியில இருக்கா? நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ? எதுக்கு அப்ப அவ்வளவு விஷயங்களை சொல்லி சொல்லி பொய்யா சொல்லி சொல்லி அப்ப ஆட்சிக்கு வந்திருக்கீங்க? அப்படிதானே? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இன்னும் கூட டிஎம்கே மேலேயே பழி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியலன்னா அதை சொல்லிட்டு நீங்க ஆட்சியை கழிச்சிட்டு போங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா பீப்புள் வாய்ஸ் அவுட் பண்றாங்கன்னா கண்டிப்பா பேசணும். பேச கூட முடியாது, உங்களுக்கு பிரஸ் மீட் தான் கொடுக்கறதுக்கு முடியாது, வலிக்கும். இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்துச்சு, அந்த குடும்பத்துக்கு ஆதரவா ஏதாவது பேசலாம்ல. அதை விட்டுட்டு திரும்பியும் அதே மாதிரி இவ்வளவு அவள இவனா அவனன்னு சொல்லி வச்சு ஐயோ இல்ல இல்ல இப்படி எல்லாம் இல்ல அப்படிலாம் இல்ல. எவ்வளவு கேவலமா இருக்குடா நீங்க பண்ற பாலிடிக்ஸ். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.